சாய்ஸ் உங்கள் அன்புடன் வரவேற்கிறது. டிசம்பர் மாதம், அதாவது இன்னும் 15 நாள் இருக்குது ஜனவரி வர்றதுக்கு. இந்த 15 நாளும் உங்களுடைய டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 7 தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 புலவர்களையும் 20 அதிகாரத்தை முடிக்க போகிறோம். இதை தாண்டி வேறு எதையுமே யோசிக்காதீங்க. சயின்ஸும் மேக்ஸும் வச்சுருக்கோம், பட் மைண்ட் செட் பண்ணிக்காங்க. ரைட்டு, இந்த 20 புலவர்களையும் இந்த 20 அதிகாரத்தையும் இந்த 15 நாளில் முடிக்கிறோம். நியூ இயர் அன்றைக்கி சூப்பராக கொண்டாடுறோம். ஜிகேவை தொடங்குறோம். ஏன்னா நியூ இயர் 1ஆம் தேதி வந்தோடனே கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டாக 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இலக்கணம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இவங்களை கம்ப்ளீட்டாக முடிச்சிடறோமா, அழகாக இலக்கணம் ஜிகேன்னு போயிட்டே இருப்போம். அப்புறம் ஃபினிஷிங்கில் வந்து திரும்ப இவங்களை ஃபைனல் டச்சு உங்களை கொடுத்துருவோம். ஸோ இதற்காக நீங்கள் இந்த மாதம் இதுதான் மைண்ட் செட்டுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க. ஏன் இந்த வீடியோ பதிவில் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு வாரமும் ஷெட்யூலில் என்ன படிக்கணும் அப்படி இருக்கக்கூடாது. டிசம்பர் மாதம்னா இதுதான் டார்கெட். ஜனவரி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் சார்ந்து, ஜிகேனா ஃபுல்லாக கான்ஸ்டியூஷனாக இருக்கும், தமிழ்னா எழுத்து சொல்லிருக்கும். இந்த மாதிரி மைண்ட் செட் பண்ணிக்காங்க. ஜனவரி என்ன பிளான், பிப்ரவரி என்ன பிளான், மார்ச் என்ன பிளான், ஏப்ரல் என்ன பிளான், மே மாதம் எண்டு வரைக்கும் என்ன பிளான் அப்படின்னு சொல்லி இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க. அதுதான் என்ன ஆகும்னா, உங்களை கரெக்டாக சிலபஸ் முடிச்சு கரெக்டாக போகிறோமான்னு சொல்லி உங்களை கரெக்டாக ஞாபகப்படுத்தும். அப்போ முடிச்ச பின்னாடி ரிவிஷன் வரும்போது இன்னும் நல்லா பல்காக கொடுங்க சார், எந்த டெஸ்ட்டும் எழுதுகிறோம் சார் நீங்களே சொல்லுவீங்க. இது லேர்னிங் பீரியடு, அதுக்கப்புறம் ரிவிஷன் பீரியடு, அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ரிவிஷன் பீரியட்னு சொல்லி குரூப் 4 எக்ஸாமுக்கு முன்னாடி 50 நாள் 50 நாள் பிளான் இருக்குது. அதை அப்போ நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா குரூப் 2 முடிஞ்சு 50 நாள் இருக்கும். அப்படி குரூப் 4 ஒரு 50-55 நாள் கிட்ட இருக்கும். அப்போ அந்த டயத்தில் அதை ஃபாஸ்ட் ரிவிஷன் பண்ணிக்கலாம். இந்த லேர்னிங் பீரியடில் நல்லா இன்ச்சாக ஒரு வரி விடாமல் எல்லாத்தையும் நல்லா கற்றுக்காங்க. அதுதான் உங்களுக்கு என்ன ஆகும்னா ரிவிஷனில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 5 மாதத்தை விட்டுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு லேர்னிங் பீரியடாக போயிடும். பட் நிறைய பேர் படித்தவங்களுக்கு ரிவிஷன் ஆயிரும். அப்போ யார் வெற்றியாளர்கள்னு நீங்களே முடிவு பண்ணிக்காங்க. ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.